மற்றும் ஒரு அண்மை செய்தி, நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. சென்னை சின்னமலை பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என்ன, விவரங்கள்? வணக்கம். சென்னையில் காலையிலிருந்து விட்டு விட்டு லேசான மழை பெய்து வருகிறது. அதன் காரணமாக சென்னையின் பல்வேறு முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி கிண்டியிலிருந்து சின்னமலை நோக்கி வரக்கூடிய இந்த சாலை. இந்த சாலையில் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், சொந்த பணிகள் காரணமாக வெளியில் செல்லக்கூடியவர்கள் என சாலையிலே வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அதன் காரணமாக வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் இந்த வாகனங்களை சீர் செய்யக்கூடிய, போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதை பார்க்க முடிகிறது. பொதுவாக மழை காலங்களில் இது போன்ற டிராபிக் ஜாம் ஏற்படுவது சென்னையில் அடிக்கடி வழக்கமாகி வருகிறது. குறிப்பாக பல இடங்களில் மெட்ரோ பணிகள் நடப்பதாலும் இந்த மழை பெய்யும் காலங்களில் சாலை ஓரங்களில் பயணிக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. காரணம், அங்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதே போல பள்ளமான பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காரணத்தால் வேகமாக செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே இந்த நேரங்களில் இது போன்ற இந்த அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய நேரங்களிலே குறிப்பாக 9 மணி முதல் 11 மணி வரை, அதே போல மாலை நேரங்கள் பொறுத்தவரையில 3 மணி முதல் இரவு 8 மணி வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. சமீபத்தில் பெய்த மழையின் போது கூட தொடர்ச்சியாக பல நாட்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த 3-4 நாட்களாக அந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருந்தது. ஆனால் மழை தற்போது காலை முதல் பெய்து வரக்கூடிய நிலையில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. பேருந்துகளும் அதே போல கார்களும் கூட சேர்ந்து அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த கிண்டி பகுதி மட்டுமில்லாமல் அண்ணா சாலையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இது போன்ற போக்குவரத்து நெரிசல் இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தேனாம்பேட்டை, அதே போல ஜெமினி மேம்பாலம் அருகில், அதே LIC உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு இடையிலும் கூட நந்தனம் உள்ளிட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் இதே போல மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் தற்போது இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.